ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் வீட்டில் அவங்க மாலை போட்டிருக்காரு இன்றைக்கி. அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஐயப்பன் கோயிலே போயிட்டு மாலை போட்டாங்க. போன வருஷமும் மாலை போட்டாங்க, அவங்க அண்ணன் தவறிட்டார். அதனால் மாலை கையிட வேண்டியதாக ஆகிப்போச்சு. சாயும் போடணும். போன வருஷம் தடங்கல் ஆனதுனால இந்த வருஷம் ஃபஸ்ட்டு இவர் போட்டுறாரு. சாய்க்கு இருமுடி கட்டுறதுக்கு ஒரு 4-5 நாளுக்கு முன்னாடி போட்டுக்கலாம், இப்போ வேணான்னு சொல்லிட்டாரு. ஏன்னா பாப்பா டியூஷன் ஸ்கூலுன்னு போயிட்டு வரேன் இல்லையா, அதனால் இப்போதைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. மாலை நல்லபடியாக போட்டு முடிச்சிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே பஜனை மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஐயப்பனுக்கு பாட்டு பாடி அதை கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து கேட்டுட்டு இருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு ஐயப்பன் கோயிலில். அப்புறம் அப்படியே கொஞ்சம் செல்ஃபி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். சாய் எக்ஸைட்டாக இருக்கா, எனக்கு எப்போம்மா போட போகிற, ரொம்ப ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அப்பா அடுத்த மாதம் கண்டிப்பாக உனக்கு போடுறேன் அப்படி சொல்லியிருக்காரு. அப்புறம் வீட்டில் பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நான் காலையிலேயே வீடெல்லாம் க்ளீன் பண்ணி பூஜை பாத்திரம்லாம் விளக்கி எல்லாமே செஞ்சு வச்சுட்டேன். ஈவினிங் அவர் வந்த உடனே குளிச்சுட்டு ஒரு 7 o'clock இருக்கும் நாங்கள் கோயிலுக்கு போகும்போது. போய் மாலை போட்டுட்டு வீட்டில் நல்லபடியாக பூஜை பண்ணோம். சாய்க்கு கண்டிப்பாக அடுத்த மாதம் போட்டுடணும். ரொம்ப மன அமைதியாகவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மாலை போட்டது. எங்கள் வீட்டில் அவங்க அப்புறம் நம்ம கற்பூரம் காட்டி ஆரத்தி காட்டியாச்சு ஐயப்பனுக்கு. ஒரு வருஷம் எதுவுமே பண்ணாமல் இருந்தோம் அவங்க அண்ணன் இறந்ததுனால. ஆனால் நாங்கள் கார்த்திகை 1லேருந்தே விரதம் இருக்கிறோம். ஆனால் மாலை இன்றைக்கி தான் போட்டார். போட்டு முடிச்சுட்டு வீட்டில் நல்லபடியாக சாமி கும்பிட்டு எல்லோரும் ஆரத்தி எடுத்துக்கணும். நைட்டு 9 o'clockலாம் டிஃபன் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தது கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.